அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 6, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 முதல்வர் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் யார் யாருக்கு அந்த மாதிரின்றத ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழக அரசின் CD பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, சோமாலியா கடலில் கடத்தப்பட்ட கப்பல் அதிரடியாக மீட்டது இந்திய கடற்படை. வடக்கு அரபிக்கடலில் சோமாலியா அருகே இந்தியர்களுடன் வியாழக்கிழமை கடத்தப்பட்ட MV லீலா நார்ஃபோக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படையின் INS சென்னை கப்பலில் கமாண்டோ படையினர் சென்று அதிரடியாக மீட்டனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் விண்வெளியில் மின் உற்பத்தி இஸ்ரோ புதிய சாதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். PS4 பகுதியில் இருந்த ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்டே அந்த கருவி மூலம் 180 வாட்ஸ் அளவுக்கு மின்னாற்றல் உற்பத்தி சோதனை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய மின்னாற்றல் உற்பத்தியால் விண்வெளியில் மாசு ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் எதிர்காலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும்போது தண்ணீர் மற்றும் மின்னாற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றது பார்ப்போம். எண்ணிய எண்ணியாங்க எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதி உடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவரை அடைவர்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, L1 புள்ளியை இன்று அடைகிறது ஆதித்யா விண்கலம். ஆதித்யா விண்கலம் திட்டமிட்ட இலக்கான L1 புள்ளி, அதாவது பூமிக்கும் ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கும், அதே மாதிரி சூரியனுக்கும் ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் ஒரு பாயிண்டில் ரெண்டுமே ஒரு மாதிரி நியூட்ரலாகி நிற்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் L1. ஸோ அந்த பக்கமும் அந்த சேட்டலைட்டை பூமியும் இழுக்காது, சூரியனும் இழுக்காது. அந்த L1ன்ற பாயிண்டில், அந்த L1 பாயிண்டில் நாளைக்கு நிலை நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆதித்யாவை. அடுத்ததாக, அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பாணை உச்சநீதிமன்ற வழிகாட்டு நடைமுறைகள் வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அளிப்பதற்கான நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்ததாக, கோவையில் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவை குறிச்சிக்குளத்தில் தமிழ் எழுத்துக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையை முதல்வர் M.K. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் அண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டட் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.